சாரதா, காவேரி, கங்கான்னு சொல்லிட்டு 3 பேருமே நடக்கிற விஷயத்த பத்தி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, கங்காவும் இந்த மாதிரி அவங்க வீட்ல நம்ம தங்கியிருக்கோம். அதனால கண்டிப்பா பாட்டி தாத்தா இந்த விஷயத்துல வருத்தப்பட்டுருப்பாங்க. அதனால இத பத்தி சொல்லி விஜய் உன்கிட்ட ஏதாவது வருத்தப்பட்டாங்களான்னு கேட்க, காவேரியும் எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்க, சாரதாவும் அந்த தம்பி தான் நமக்காக ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப பார்த்து மறுபடியுமே அங்க வந்த அந்த கிருஷ்ணாவோட அம்மாவும் தங்கச்சியும் ஏதோ சாரதாவை பார்த்து நானும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க, இதனால கடுப்பான சாரதாவும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த லேடியோ அக்கா அக்கான்னு உரிமையோட சாரதாவை கூப்பிடுறாங்க. இதனால அவங்க செம்ம கோபத்தோட யாரை யாரடி அக்கான்னு கூப்பிடுறது, பல்லுகளெல்லாம் தட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்க. ஆனால் அவங்களும் ரொம்பவே கூலாக, உங்களை நான் முறைப்படி அக்கான்னு தான் கூப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு வயசுலேயும் பெரியவங்க, உங்களை பேர் சொல்லியா கூப்பிட முடியும்னு உரிமையோட பேச ஆரம்பிக்கா. இதை கேட்டுட்டு சாரதா மறுபடியுமே அந்த ஆளுக்கு என்னதாச்சுன்னு தெரியல, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி இருக்கிற உன்னை தேடி எதுக்கு தான் வந்தாரோ எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் உன்னெல்லாம் பார்க்கும்போது ஃபாரின்லேருந்து வந்த மாதிரியெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லையோன்னு சொல்ல, உடனே அந்த லேடியும், அக்கா நான் ஒன்றும் ஃபாரின்லன்னு சொல்லலையே, எனக்கு இந்த ஊர் இதோ இங்கே இருக்கே தேனி அதுதானே சொல்ல. இதை கேட்டுட்டு சாரதா மறுபடியுமே ரொம்பவே சந்தேகம் வர்ற மாதிரியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் எடக்கு முடக்கா பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்ருக்க கங்காவும் காவேரியும், ஐயோ இங்கே வந்து இப்படி தான் சண்டை போடணுமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போது இந்த லேடி பண்ணுறது பேசுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னுமே இவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களான்று நமக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களோட உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து காவேரியோட அப்பா உண்மையாகவே அவங்களோட அம்மாவுக்கு எந்த துரோகத்தையும் பண்ணலைன்னு ஒரு முடிவு வந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?